நம் பாலிக்கும் பிள்ளை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை அன்னம் பாலிக்கும் பிள்ளை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை எண்ணம் பாலிக்குமாறு கண்டு இன்புற இன்னம் பாலிக்குமோ எண்ணம் பாலிக்குமாறு கண்டு இன்புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவி सर्वमंगल मांगल्ये
மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாக நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க, தென்னாடுடைய சிவனே போற்றி. எல்லாரும் சொல்லலாம், தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி. மிக அற்புதமாக திருவிழாக்கி ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அம்மா மகா விசாலாட்சி அம்மா அவர்களுக்கு சார்ந்த நன்றிகளை காணித்து வைத்துக் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அகர முதல எழுத்தெல்லாம் அகர முதல எழுத்தெல்லாம் அறியவைத்தான் முதல எழுத்தெல்லாம் அறியவைத்தான்
மகை வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா பேச வைத்தாய் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் இறைவனடி வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் உட்காரலாம். அவங்க இடத்துல உட்காருங்க. செல்லப்பாண்டி மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மேலூர் ஐயா செல்லப்பாண்டியன் ஐயா வாங்க, முன்னாடி வாங்க. ஐயா வாங்கிக்கோங்க. அந்த ஐயா தேவராஜ் ஐயா கொடுங்க, அந்த புத்தகம் கொடுங்க. அடுத்ததாக புத்தகம் பெறுகிறவர்களை சிங்காரவேலன் ஐயா மண்டல துணை வட்டாட்சியர். ஆமா, இந்த புத்தகத்தை நீங்க படித்து பார்க்கணும். சிங்காரவேலன் ஐயா வாங்கிட்டீங்களா? ஐயா வாங்க, சிங்காரவேலன். அப்படியே வரிசையா நின்றுக்குங்க ஐயா. இந்த புத்தகம் பெற்றவங்க வரிசையா இருங்க. அந்த புத்தகத்தோட ஒரு படம் எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் நீங்க அடுத்த நிகழ்வுக்கு போயிடலாம். அடுத்ததாக சண்முகவேல் ஐயா சிங்காரவேலன் ஐயா. அம்மா நீளுங்க, ஒரு நிமிஷமா. அம்மா இருங்க. ஆமா, எல்லாருமே இருந்து அந்த புத்தகத்தை வரிசையா. ஐயா முன்னாடி வாங்க. சிங்காரவேலன் ஐயா முன்னாடி வாங்க. போட்டோ பார்க்க சொல்லுங்க. முன்னாடி வாங்க. அம்மாவை கொஞ்சம் பத்திரமா பிடிச்சிக்கோங்க. அவங்கதான் இன்னைக்கு நம்ம குருதேவ் ஐயா அவர்கள், சதீஷ்ஜி குருதேவ் அவர்கள். அவங்க அப்படியே போட்டோ பாருங்க. இங்க பாருங்க சார். சிங்காரவேலன் ஐயா வாங்கிட்டீங்களா? சண்முகவேல் ஐயா வாங்கிக்கோங்க. சண்முகவேல் ஐயா எல்லாருமே வரிசையா அப்படியே நின்னுங்க. சண்முகவேல் ஐயா வாங்க. அரசு மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கிறாங்க ஐயா. கடைசியா கொடுப்போம், ஒன்னா கொடுப்போங்க ஐயா. புத்தகத்தை முதல்ல வெளியிட்டோம் ஐயா. ஒரு நிமிஷம் சீல்டு இருக்கட்டும், இந்த புத்தகத்தை வாங்கிக்கிறோம். ஒரு நிமிஷம். திருமதி கார்த்திகா பார்த்திபன் அவர்கள். கார்த்திகா பார்த்திபன் வந்திருக்கீங்களா? வாங்கிக்கோங்க. அப்படியே வரிசையா வாங்க. கார்த்திகா பார்த்திபன் அவங்க அரசு கல்லூரி பள்ளி. அடுத்ததாக பிரகாஷ் அவர்கள். பிரகாஷ் அவர்கள் வந்திருக்கீங்களா ஐயா? வாங்க. எல்லாருமே வரிசையா கொஞ்சம் நிக்கலுங்க. அப்படியே வரிசையா நில்லுங்க. அம்மாவையும் கொஞ்சம் நிக்க சொல்லுங்க. அந்த ஒரு புத்தகம் கையில கொடுங்க. புத்தகம் பெற்றவங்க எல்லாம் அந்த புத்தகம் அப்படியே அந்த அந்த கேமராவை நோக்கி அந்த புத்தகத்தை வரிசையா வச்சுக்கோங்க ஐயா. அம்மாவுக்கு அந்த இதை இது பண்ணு ஐயா. நம் தவப்பிடத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பெரிய சான்றோர்களுக்கும், மாணவர்களுக்கும், அரசு அதிகாரிகளுக்கும், பக்தர்களுக்கும் எங்கள் குருகுலத்தின் சார்பாக பாராட்டுக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கும் குருதேவருக்கும் திருமணமாகி 7 வருடங்களுக்கு மேலாகிறது. நம் தவப்பிடத்திற்கு வழக்கமாக வருகை தரும் அனைவருக்கும் தெரியும், நான் வெளியே வந்தது கிடையாது. இது போன்ற நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்றது கிடையாது. நம் தவப்பிட நிகழ்ச்சிகளில் பக்தர்களிடம் நான் பேசியது கிடையாது. இதுதான் முதல் முறை குருதேவர் என்னை பேச அனுமதித்தது. முன்தினம் குருதேவர் என்னிடம் சொன்னார், நீ உரை கொடுக்க வேண்டும் என்று எழுதி காட்டினார். என் குருதேவர் வாக்கே என் வாழ்வாக நான் வாழ்கிறேன். சரி சுவாமி, நான் பேசுகிறேன் என்று கூறினேன். சுவாமி அவர்களின் தியாகம் என்பது அதை அளவிடவே முடியாது. ஏனென்றால் 24 மணி நேரமும் 365 நாட்களும் நான் அவரை பார்த்திருக்கிறேன். வருபவர்கள் வந்து செல்வீர்கள், ஆனால் அவருடனே பயணம் செல்லும் போது அது ஒரு தனித்துவமான பெரும் பாக்கியம், அனுபவம் எனக்கு இறைவன் கொடுத்தது. அது என் ஜென்ம பலனாக கருதுகிறேன். நான் பல விஷயங்களை இங்கு உணர்ந்திருக்கிறேன். அதாவது தவப்பிடம் வருபவர்கள் என்ன எண்ணத்தில் வருகிறார்கள் என்றால், குருதேவர் முன்பு அமர்ந்தவுடன் நமக்கு ஞானம் கிடைத்து விட வேண்டும், குருதேவர் தொட்டவுடன் நமக்கு நோய் குணமடைய வேண்டும், குருதேவர் பார்த்தவுடன் எல்லா
கிடைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் வருபவர்கள் பலர் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, நேற்று பெய்த மழைக்கு வளர்ந்த காளான் நிலைக்குமா என்ன? நிலைக்காது. ஆலமரம் எவ்வாறு வேர் விட்டு பல வருடங்கள் அது பலமாக இருக்கிறதோ அதுக்கு பொறுமை வேண்டும், அதற்கு வைராகியம் வேண்டும். அதுபோல் குருதேவருடன் பயணம் செல்லும் போது நமக்கு மிகுந்த பொறுமை வேண்டும். குருதேவர் எவ்வாறு மௌனத்தின் வைராகியத்தை கடைபிடித்து, அம்மா எவ்வாறு ஆன்மீகத்தையும் துறவரத்தையும் வைராக்கியத்துடன் அதை பின்பற்றுவது, சுவாமிநாதன் ஐயா ஒரு வார்த்தை எடுத்தவுடன் ஜெய்ஹிந்த் என்று சொல்லும் அந்த வைராக்கியம், தேவதாஸ் காந்தி ஐயா அவர்களின் துறவர வைராக்கியம், காந்தி மீது கொண்ட பற்று, திருமுருகன் ஐயா சண்முக திருமுருகன் ஐயா தமிழ் மீது கொன்ற, ஆன்மீகத்தின் மீது கொன்ற, சைவத்தின் மீது கொன்ற பற்று, இவையெல்லாம் நம்மை எந்த வழிக்கு இட்டு செல்கிறது என்றால் வைராக்கியம். ஒருத்தரின் வாழ்க்கையில் முதலில் வைராக்கியம் வேண்டும். என்னிடம் பலர் கேட்பார்கள், நீங்கள் எவ்வாறு மலை அடிவாரத்தில் வாழ்கிறீர்கள்? டிவி இல்லை, கணவர் உங்களை வெளியே அழைத்து செல்ல மாட்டார், சினிமா பார்க்க முடியாது, இப்படி எல்லாம் பலர் என்னை கேட்பார்கள். அதற்கு ஒரு வைராக்கியம் வேண்டும். என் வைராக்கியம் சுவாமி. சுவாமி எவ்வாறு சிவன் மீது வைராக்கியத்துடன், ஏதோ அவர் உணர்ந்த காரணத்தினால் தான் அந்த மௌனத்தை இவ்வளவு வைராக்கியத்துடன் கடைபிடிக்கிறார். இறை என்பது ஒன்று உண்டு என்பதை நான் குருதேவரை பார்த்த பின்புதான் 100% உணர்ந்தேன். ஐயா சொன்னது போல் வெளியில் போராளியாக வாழ்ந்து இப்போது தவ போராளியாக வாழ்கிறார். காரணம் சுவாமிக்கே தெரியும், எனக்கு தெரியாது. சுவாமியிடம் இதுவரைக்கும் ஏன் நீங்கள் பேசவில்லை என்று நான் கேட்டதும் கிடையாது. சுவாமி நீங்கள் பேச வேண்டும் என்று நான் சொன்னதும் கிடையாது. ஏனென்றால் அவர் ஏதோ உணர்ந்திருக்கிறார், அது அவரை வைராக்கியத்தின் பாதையில் இட்டு செல்கிறது. அதை நாம் தடை செய்யக்கூடாது. அவர் லட்சியம் நிறைவேறும், அதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருப்போம் என்று இந்த வேளையில் உறுதி எடுத்துக் கொள்வோம். நன்றி. நன்றி. இந்த மருத்துவ பணிக்காக சண்முகப்பிரியா நாச்சியார் அவர்களுக்கு இந்த விருது கொடுத்த விசாலாட்சி அம்மா, தேவதாஸ் காந்தி ஐயா 2 பேருமே சேர்ந்து கொடுங்க. அவங்களுடைய விருப்பம் நிறைவேறும், சாமி பேசணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தத்தை வேண்டிக்கிட்டாரு, நீ கடவுளை பார்க்கிறதுக்கு இந்த இடத்துல தவம் இருக்கிறதுக்கு வரல, மக்களை போய் சந்தி அப்படின்னு ஒரு கட்டளையை கொடுத்தார். அது மாதிரி ஒரு கட்டளை அவருக்கு கிடைக்கும். இந்த காலத்துல இப்படி ஒரு சிவ பார்வதியாக நமக்கு காட்சி கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா, ஒரு ராமநாத சுவாமி, அந்த மன்னர்களுடைய வம்சாவளியில சிவன் காசி ராமேஸ்வரம், அந்த ராமநாத சுவாமி தான் விவேகானந்தரை நம்ம சிகாகோக்கு அனுப்பிய பாஸ்கர சேதுபதி, அந்த குடும்பத்துல இருந்து வந்த அந்த ரத்தம்மா நீங்க. அதனாலதான் இந்த இடத்துக்கு நீங்க சாமிக்கு வந்து குருதேவுக்கு துணை இருக்கிறீங்கன்னு சொன்னா, சிவனே வந்து துணை இருக்கிறதுக்கு இதுதான் ஒரு நல்ல கை. எல்லாருமே எழுந்து கை தட்டலாம்ப்பா, எல்லாம் எழுந்து கை தட்டுங்க. ஒரு சிவபார்வதியா நமக்கு வந்து இவங்க கொடுத்திருக்கக்கூடிய நிலை, அவங்க அந்த சாமியுடைய வைராக்கியம் தான் எனக்குன்னு சொல்றாங்க பாருங்க. சாமி நிச்சயமா இந்த கரவொலி எல்லாம் நீங்க மணிக்கணக்கா பேசின போது கிடைச்ச கரவொலி, மௌனமா இருக்கிற போது இன்றைக்கு இந்த கரவொலி கிடைக்கிறது. நீங்கள் மீண்டும் பேச வேண்டும். உங்களுடைய தவ வலிமையெல்லாம் இந்த மக்களுடைய ஆற்றலாக, வழிகாட்டுதலாக மாற்ற வேண்டும். விசாலாட்சி அம்மா தான் இதுக்கெல்லாம் வழிகாட்டணும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிகாட்டணும். அந்த பொன்னாடையை ஐயா தேவதாஸ் காந்தியையும் விசாலாட்சி அம்மாவும் பொறுத்துறாங்க. நாச்சியார் அவர்களுக்கு மிகுந்த வாழ்த்துக்கள் தரலாம். தொடர்ந்து பட்டிமன்றம் தொடர்கிறது.